ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அப்புறமா தக்காளி ஒரு 4 தக்காளி நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி. அப்புறமா ஸ்பைசஸ் மசாலா: பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சலை, கொஞ்சோண்டு சோம்பு வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா இது சிக்கனில் தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா நம்மளுக்கு தேவையான ரைஸ்: 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நண்பர்களே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். சிக்கன் பிரியாணி செய்யணுன்னா ஆயில் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் ரைஸ் எல்லாம் நல்லா வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் ஒரு ஏலக்காய், பிரிஞ்சலை, இது எல்லாமே நம்ம ஒன்று ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாமே எண்ணெயில் வறண்டுருச்சு. இப்போ நம்ம ஆனியன் அப்புறமா பச்சை மிளகாய் ரெண்டுமே ஒன்றா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்ட பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுமே ஒன்றா போட்டுட்டோம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போதும் சொல்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நண்பர்களே, நல்லா ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ இதுலேயும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இன்னும் கொஞ்சம். இஞ்சி பூண்டு தாங்க பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய 3 ஸ்பூன் கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாடெல்லாம் போயிடுச்சு. நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கை கொத்து கொத்தமல்லி, புதினா. இந்த அளவுக்கு. நல்லா வதக்கி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி, புதினா போட்ட உடனே அப்படியே பிரியாணி ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே,
நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நம்ம ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். நாலு தக்காளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்போ கொஞ்சம் இது வந்து சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டுக்கோங்க கல்லுப்பு. தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஃபைனலாக நம்ம வந்து மொத்தம் இதுக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, தக்காளி போட்டோடனே நல்லா வதங்கிடுச்சு. உப்பு ஆட் பண்ணதுக்கு உடனே வேகமாகவே வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ வந்து நம்ம சிக்கன் கூட சிக்கனில் நம்ம வந்து என்னென்ன போட்டிருக்கோம், இதில் மஞ்சாத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா, இது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம தயிரும் போட்டிருக்கோம். இது எல்லாமே போட்டு கலந்து இது நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சிக்கனில் வந்து எல்லாமே ஸ்பைசிஸ் எல்லாம் இறங்கும். அப்போ வந்து பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இதுலேயே நம்ம மொத்தம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் மொத்தமே இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ தனியாக நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை போட்டு நம்ம அப்படியே வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருங்க. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரிசியும் கழுவி ஊற வச்சுருங்க. அரிசியும் நல்லா ஊறட்டும். அரிசி நம்ம இங்கே எல்லாமே இதெல்லாம் தாளித்து முடிக்கிறதுக்குள்ளே அதுவும் நல்லா ஊறிச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி இன்னும் நல்லாவே வரும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து வந்து கவனமாக வந்து அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே போட்டாச்சு. இந்த சிக்கனில் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் போட்டிருக்கோன்னாக்கா மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம், தனியா 2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம இதில் வந்து கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த கலர் சேர்க்காம தான் நம்ம வந்து அதில் நேச்சுரல் கலர் தான் நம்மளுக்கு பிரியாணியில் கிடைக்கும். அதனால் நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் மிளகாத்தூள் இதில் கொடுக்குற கலர் தான் வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு. நான் வந்து கலர் எல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர்,
ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தான் போட்டிருந்தேன் அதில். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக பிரித்து இதில் கொஞ்சம் போட்டால் போதும். நீங்கள் சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து எவ்வளோ தேவையோ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி 1 கிலோ எடுத்துருக்கோம். 1 கிலோ நம்ம அளவு எடுத்துகிட்டு 1 கிலோவுக்கு அளவு இப்போ 1 கிளாஸ் எல்லாம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி அளவில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுருவோம். இப்போ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி தண்ணி ஊற்றும் போது நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கறியெல்லாம் வதங்கியிருக்கு. நல்லா மசாலாலாம் ஒன்று போல் ஆயிருக்கு. இந்த கிளாஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரிசி அளந்துருக்கோம். இதில் வந்து 4 கிளாஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து 8 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஊற்றினா அரிசிக்கு கறிக்கு எல்லாம் வேக சரியாயிடும். 1க்கு 2 கிளாஸ்ன்ற மாதிரி நம்ம 4 கிளாஸ் போட்டிருக்கனால நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு கலந்து விட்டு கறி நல்லா வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நம்ம அளந்து ஊற்றியாச்சு நண்பர்களே. 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு எல்லாம் கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு இப்போ இந்த தண்ணியிலே வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதை பார்த்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கறி வந்து நல்லா வெந்த பிறகு, கறி நல்லா வேகக்கூடாது, பாதி வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி வேகணும் கறி. பாதி கறி வெந்த பிறகு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிச்சு கறி வந்து 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை போட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சமைக்கும் போதே வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம சேர்த்து விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியெல்லாம் போட்டோம். நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு. அரிசியெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் உங்களுக்கு எதனா கம்மியாக இருந்தால் உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி அழகாக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டால்
நல்லா அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தம் விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணிட்டா சூப்பராக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் அழகான நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்ப்போம் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, விட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள் ஆவி பறக்குது. சூப்பராக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் நண்பர்களே, மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே. பாய். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து சாப்பிட போகிறோம். இதே மாதிரி செய்யுங்க நண்பர்களே, சூப்பராக வரும் பிரியாணி. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பர்களே.